வெல்கம் டு மினி டாக்கீஸ். நெஞ்சில் நிறைந்த கதாபாத்திரம்ங்கிற வரிசையில் வந்துட்டு இப்போ பார்க்க போகிற கேரக்டர் வந்து 16 வயது நிலை குருவம். இந்த கேரக்டரை யார் ஏற்று நடித்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நடிகை காந்திமதி அவர்கள். அவங்க வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து நடிச்சிருந்தாலும் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அடையாளம் கொடுத்தது வந்து 16 வயது நிலை படத்தில் அமைஞ்ச அந்த குருவம்மாள் கேரக்டர் தான். அதாவது பாரதிராஜா சார் வந்து அன்றைக்கே அது மிகப்பெரிய அளவில் அந்த கேரக்டர் நிற்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையில் பண்ணாரான்னு தெரியாது. முதல்ல வந்து கேரக்டருங்கிற பேரை வந்துட்டு திரையில் போட்டு கொண்டு வந்தது அவர் தான். சப்பானி, மயில், குருவம்மா, பரட்டைங்கிற பேரெல்லாம் வந்துட்டு நடிகர் பேரை போடாமல் கேரக்டர் பேரை ஸ்க்ரீனில் வந்து போட்டார். அதுக்கப்புறம் கூட யாரும் அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கும் கூட வந்துட்டு அந்த கேரக்டர் பேரெல்லாம் நமக்கு மனசில் அப்படியே நிற்கிது. சப்பானி, மயில், பரட்டை கேரக்டர் நடித்த ரஜினிகாந்த் அவர்கள், மயில் கேரக்டர் ஸ்ரீதேவி, சப்பானி கேரக்டர் வந்து கமல் சார். இப்படி வந்து எல்லோரும் வந்து அந்த கேரக்டர் வந்து இன்னமும் வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து இதில் வந்துக்கிட்டு இந்த காந்திமதி அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரம் பேர் வந்து குருவம்மா. அந்த அந்த பீரியட்லாம் வந்துட்டு யாராவது வந்து தெரு சண்டை போட்டாலும் வந்துட்டு வாயப்பேர் 16 வயதில் குருவம்மா மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் பேர் வந்து ரீச் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் இப்போ எல்லாருமே ஒதுக்கின ஒரு கேரக்டர் சப்பானியை வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு வாடாய மருமகனே அப்படின்னு சொல்லி மகன் போல் வந்து பார்த்துக்கிட்ட ஒரு கேரக்டர். அதனால தான் வந்துட்டு அந்த அவங்க அம்மா இறந்து போன பிறகு, அந்த குருவம்மா இறந்து போன பிறகு சப்பானி வந்துக்கிட்டு அது வந்து தாய் போல் வந்துட்டு அந்த ஸ்ரீதேவி வந்து காப்பாற்று. அப்போ ஒரு டைலாக் வந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸ். ஆத்தா வந்து ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நான் நாயை வளர்க்கலை, அதுக்கு பதில் என்னையத்தான் வளர்த்தா அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு அருமையான டைலாக் அது உங்களுக்கு. இப்படி வந்துட்டு அந்த கேரக்டராகவே வந்துட்டு இன்னொரு கேரக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படத்துலேயே வந்து அப்படி அமைஞ்சிருக்கும் அந்த குருவம்மா கேரக்டரு. நமக்கும் வந்து அந்த கேரக்டர் வந்து பசுமரத்தாணியின் மேலே பசுமரத்தாணி மாதிரி வந்து நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் மட்டும் கிடையாது, அவங்க ஏற்று எல்லா படத்துலையுமே வந்துக்கிட்டு கேரக்டர் வந்து மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே வந்து 3 படி படத்தில் வந்துட்டு ஒரு விலைமாது கேரக்டரு. இப்போ நம்ம இது மண்வாசினி படத்தில் வந்துட்டு ஒரு ஒச்சாய் கிழவி கேரக்டரு. அதுவும் வந்து அந்த மருமகனை வந்து லந்து பண்ணுற கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு வயசுக்கு வந்துட்டு மாமியார்ட்ட சொல்ல வருவார் விஜயன். அப்போ வந்து வாசலோராக இருக்க வந்து ஆட்டுக்குட்டி இருக்கான். யதார்த்தமாக வந்துக்கிட்டு அந்த குனிஞ்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு பார்ப்பல. அப்போ அந்த மாதிரி சொல்லுவான், அது மருமகன் வந்துக்கிட்டு என்கிட்ட சொல்ல வந்தாரா இல்லாட்டா ஆட்டுக்குட்டிகிட்ட வந்து செய்தியை சொல்ல வந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு லந்து பண்ணுற மாதிரி கேரக்டர் உங்களுக்கு. பழமொழி வாயை திறந்தால் பழமொழிங்கிற மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். அந்த காந்திமதி வர ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி கடைசியில் தேவர்மான் படத்தில் ஒரே ஒரு சீன் தான், இந்த ஒரு சீன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த இறந்து போன பிறகு அந்த கேரக்டர் வந்து உடைய பாதிப்பு வந்து நம்ம மனசில் வந்து அப்படியே தங்கல். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் சீன் வந்து அந்த மாதிரி அழுத்தமாக அமைஞ்சிருக்கும். காட்சி அப்படியே அதில் நடித்த காந்திமதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே உங்களுக்கு. இந்த காந்திமதிக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸை வந்து அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நடிப்பை வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை கரகாட்டக்காரனில் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. சமூக சுந்தரத்துக்கு அக்காபா. அதான் வந்துட்டு மிக பிரமாதமாக, அதாவது சமூக சுந்தர அக்காங்கிறது சொல்கிற துணியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அப்படி வந்துட்டு அவங்க நடித்த எல்லா கேரக்டருமே வந்துக்கிட்டு மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அவங்க திறமைக்கேற்ற கேரக்டர் வந்து அமையலைங்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா மலையாளத்தில் வந்துட்டு இந்த கேபிஎஸ்சி லலிதா இவங்கெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் கொண்டாடுற மாதிரி காந்திமதியெல்லாம் மிகப்பெரிய அளவு கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள நடிகை. இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிருக்காங்க. பெருசாலாம் அவங்களாம் நிறைய அவார்டெல்லாம் வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு.
அந்த மாதிரி வந்துட்டு அது மிகப்பெரிய திறமைசாலியான நடிகையெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுக்காமையே போயிடுறது உங்களுக்கு. ஓகே, இருந்தாலும் மக்கள் மனசில் வந்துட்டு காந்திமதியுடைய நடிப்பு வந்து என்றைக்கே நிற்கும். தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Fearless.